வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் 10 நிமிஷத்துக்குள்ளேயே பண்ணக்கூடிய ரொம்பவே அருமையான பன்னீர் வறுவல் தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு நான் 100 கிராம் பன்னீரை இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ஷேப்பும் இந்த திக்னஸும் இருந்தால் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். இது கூட இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடையில் வாங்கின கடலை மாவு. காரத்துக்காக 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் வீட்டிலே வறுத்து அரைச்ச கரம் மசாலா, மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இது கூட 1 டீஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன், கெட்டி தயிர். இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மேரினேட் ஆனால் போதும். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவி வச்சிருங்க. இது இருக்கட்டும், இது அப்படியே நல்லா ஊறட்டும். நீங்கள் தயிர் ரொம்ப ஸ்வீட்டாக எடுத்திருந்தீங்கன்னா இது மேலே ஒரு 2-3 சொட்டு லெமன் கூட சேர்த்துக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அந்த எண்ணெய் சூடானதும் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு பன்னீர் துண்டையும் இதில் சேர்த்துடுறேன். ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அதை திருப்பி போட்டுடலாம். நீங்கள் அளவு அதிகமாக எடுத்திருந்தீங்கன்னா இதுலேயே கூட அடுத்த பேட்சும் சேர்க்கலாம், எண்ணெய் அவ்வளோவா குடிக்காது. சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதாங்க, ஜம்முன்னு பன்னீர் வறுவல் ரெடி ஆயாச்சு. இது ரைஸுக்கான சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம், இல்லை டீ டைம் ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம். ரொம்பவே யம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அப்லோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் மைதிரிஸ் ரெட்டோ ரெசிபீஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தேங்க்யூ.